வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் நாக்கு மீன் வறுவல் செய்யலாம். நான் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு வெங்காயம் போட்டிருக்கேன், 2 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் நிறைய குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 2 சிட்டிகை மஞ்சள் தூள், இந்த மீன் வறுவலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், அரை லெமனை அதிலே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாக்கு மீனில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அரை மணி நேரம் கழித்து தோசை தவாவில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் அதில் முதல்ல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். இந்த மீன் ஏற்கனவே ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அதனால் தீ அதிகமாக வச்சுட்டா ரொம்ப கருகிடும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா 2 பக்கமும் செவக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலாலாம் உதிராமல் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மீன் நல்ல ரசம் சாதத்துக்கும் இல்லை வெத்து சாம்பார் வச்சு அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான நாக்கு மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.